அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தருடைய பயத்தை மட்டும் வைத்து பெரிய அளவில் பணக்காரர் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக முடியும். பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் கூட அதை தான் பண்ணிக்கிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒன்று ஆகிடுமோ, உங்களுடைய பைக்குக்கு ஏதாவது ஆகிடுமோ, உங்களுடைய காருக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயத்தை காட்டியே இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலிமா சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். பட் வெறும் பயத்தை மட்டுமே வைத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணப்படுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வெறும் சாதாரண 2 மனிதர்கள் வெறும் பயத்தை மட்டுமே வைத்து பெரிய அளவில் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக ஆயிருக்காங்க. அவங்க எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனாங்க, அவங்க எந்த விஷயத்தை பயமாக மாற்றி அதை பிஸ்னஸாக மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான எல்லாரும் தெரிந்துக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 2 பேருமே வெறும் 4 வருடத்தில் காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பெரிய பெரிய சொகுசு கார்கள், பெரிய பெரிய பங்களா வீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 வருடத்தில் சாதாரணமான நிலையில இருந்து பெரிய இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. எப்படி இவர்களால் சாத்தியமானுச்சுன்னா இந்த வெறும் பயத்தை மட்டுமே வைத்து தான். அப்படி இவர்கள் எந்த பயத்தை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணாங்க? யார் அந்த 2 பேர்? இந்த 2 பேரும் அப்படி என்னதான் செஞ்சாங்க, எப்படி தான் பணக்காரர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒடிசா மாநிலத்தில் கலாகந்தி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் கெண்டுகுடா அப்படின்ற பகுதியில் ஒரு சின்ன ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இந்த அர்ச்சனா. இந்த அர்ச்சனா தான் அந்த குடும்பத்தில் மூத்த பெண். இந்த அர்ச்சனாவுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருக்காங்க. அர்ச்சனா சின்ன வயதாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்பவே மோசமானதுனால தனியாக தான் அவங்களுடைய அம்மா இந்த 3 பேருமே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அர்ச்சனாவுடைய அம்மா ஒரு சிங்கிள் மதராக இருந்தாலும் கூட தன்னந்தனியாகவே தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சுருந்துருக்காங்க. காலேஜ் வரைக்குமே முடிக்க வச்சுருந்துருக்காங்க. அர்ச்சனாவுக்கு ஏழ்மை சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனால ஒரு பணக்கார லைஃபை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னுடைய வாழ்க்கையை அந்த பெண் நகர்த்த ஆரம்பிக்கிறார். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் போயிட்டு இந்த பெண்மணி ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அர்ச்சனா பார்ப்பதற்கு அழகாக இருப்பதனால அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியோடைய ஓனர் இந்த அர்ச்சனா கிட்ட அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறார். என்னதான் அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் கூட அர்ச்சனாவுடைய அழகுல அவர் மயங்கி அர்ச்சனா கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. இதனால அர்ச்சனா அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊருக்கே திரும்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு அர்ச்சனா அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு, கொஞ்சம் கடன்லாம் வாங்கி புவனேஸ்வர் அப்படின்ற பகுதியில் ஒரு பியூட்டி பார்லரை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பியூட்டி பார்லர் ஆரம்பத்தில் கஷ்டமாக போனாலும் கூட நாட்கள் நகர அந்த இடத்துக்கு நிறைய கஸ்டமர்லாம் வர ஆரம்பித்ததுமே இவங்களுடைய ஏழ்மை சூழ்நிலை மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் தான் அந்த பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கப்பட்ட 2017ஆம் ஆண்டு 33 வயதான ஜெகபந்து அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கமும் இந்த அர்ச்சனாவுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த ஜெகபந்து பலசோரா அப்படின்ற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரும் தன்னுடைய தொழிலுக்காக தான் புவனேஸ்வர் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்காரு. இவர் அர்ச்சனாவுடைய கடை இருக்கிற அதே ஏரியாவில் தான் கார் வாங்கி விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு வராரு. தினமுமே இந்த அர்ச்சனாவுடைய கடையை தாண்டி தான் இந்த ஜெகபந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனால தினந்தோறுமே இவங்க 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நட்பு காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. இறுதியாக அந்த 1 வருட காதல் 2018 திருமணத்திலையும் போய் முடிஞ்சிருந்திருக்கு. அதன் பிறகு இந்த அர்ச்சனா தன்னுடைய அம்மா மற்றும் தன்னுடைய கணவரான ஜெகபந்து கூட ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வர் அப்படின்ற பகுதியில் வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இப்போது 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால 2 பேர்கிட்ட இருந்தும் வருமானம் வருது. ஆனால் நாட்கள் நகர இந்த 2 பேருடைய வருமானமும் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இதனால் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் சீக்கிரமாக நம்ம பணக்கார லைஃபுக்கு மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே புதிதாக அப்போ தான் ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜெகபந்து கார்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் பார்க்கறதுனால எக்கச்சக்கமான பெரிய பெரிய பணக்காரர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெண் நினச்சிருந்திருக்கா.
மறுபக்கம் இந்த அர்ச்சனா ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு அவங்கள அழகான ட்ரெண்டிங்கான மாடர்னான ஒரு பெண் மாதிரி மாற்றி அவங்கள தன்னுடைய வலையில சிக்க வைக்கிறாங்க. முழுவதுமாக அந்த மாதிரியான பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்படி ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் ரீதியான தொழில்களை தன்னுடைய பியூட்டி பார்லர்லேயே இந்த பெண் நடத்த ஆரம்பிக்கிறா. இதன் மூலமா இவளுக்கு எக்கச்சக்கமான வருமானம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே அந்த பணம் அவளுக்கு பத்தலை அப்படின்னு தோண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தன்னுடைய கணவருக்கு தெரிந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கிட்ட தங்களுடைய வீட்டுக்கு வர வைத்து விருந்து வைக்கிற மாதிரி வைத்து அந்த சமயங்கள்ல இவங்க கிட்ட இருக்கிற பெண்களை அவங்க கிட்ட காட்டி ஒரு சல்லாபத்தை அவங்களுக்கு தூண்டி விட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த நபர்கள் அந்த பெண்கள்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணி நெருக்கமா இருக்கிறத இந்த அர்ச்சனாவும் அவங்களுடைய கணவரும் சீக்கிரட்டான கேமரா மூலியமா ரெக்கார்ட் பண்றது, போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அந்த நெருக்கமாக இருந்த அந்த ஆண் நபர் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவருக்கு ஒரு சில நாட்கள் கழித்து இந்த ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸில் சில சாம்பிள்ஸை மட்டும் காட்டி இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் கேட்குற பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி எக்கச்சக்கமான அளவுக்கு பணத்தெல்லாம் கறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல பேர்கிட்ட இவங்க பணம் கறக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்களை இவங்க சேகரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த வலையில் நிறைய பேர் சிக்கினது பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிக்கினதுனால அவங்களுக்கு பணம் ஒரு பொருட்டா தெரியல. அவங்களுடைய பெயரும் சொசைட்டில டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சதுனால இவங்க கேட்குற பணத்தையுமே அவங்க எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம ஈஸியாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி பலியாடுகள் சிக்காமல் இருக்கும்போது இந்த அர்ச்சனா என்ன பண்ணுவானா, இந்த பாலியல் ரீதியான தொழில்களில் ஈடுபடாத சில பெண்களை தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து விருந்து வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணி அவங்க குடிக்கிற ஜூஸில் மயக்க மருந்தெல்லாம் கலந்துருவா. அதன் பிறகு அவங்க கூட ஒரு ஆண்கள் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுடைய மயக்கம் தெளிந்ததுக்கு பிறகு இந்த ஃபோட்டோஸ் வெளியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் நாங்கள் கேட்குற பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. இப்படியே பல பெண்கள் கிட்ட இவ மிரட்டி பணம் பறிச்சிருந்திருக்கா. நிறைய பேர் பயந்துக்கிட்டே எங்கே இதெல்லாம் வெளியானா நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அர்ச்சனாவுடைய வலையில சிக்கி அவ கேட்குற பணத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் 2019 மகிமா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு இந்த அர்ச்சனாவுடைய பழக்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. மறுபக்கம் அர்ச்சனாவுடைய மனதுக்குள்ள மகிமா நல்லா இருக்கா, இவளை ஈஸியா நம்மளுடைய வலையில சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு அவளை இன்வைட் பண்ணி இருந்திருக்கா. வீடு பார்க்கறதுக்கு பயங்கர ரிச்சா இருந்ததுனால அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்து இந்த மகிமா வியந்து போயிருந்திருக்காங்க. இதனால் அர்ச்சனா எங்கே கூப்பிட்டாலுமே இந்த மகிமா ஈஸியாக போயிருந்திருக்கா. அப்படி தான் எல்லாருக்கும் வைக்கிற விருந்து மாதிரி இந்த மகிமாவுக்கும் ஒரு நாள் விருந்து வைத்து அந்த ஜூஸில் சில மயக்க மருந்துகள்லாம் கொடுத்து அவளை மயக்கமடைய வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு இந்த கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து மகிமாவை பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு போயிட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே முழுவதுமாக கலட்டிட்டு சில நிர்வாண படங்களை இவங்க எடுத்து வைத்து கொள்ளவும் செய்கிறாங்க. அதன் பிறகு மகிமா கண்ணை முழித்து பார்க்கும்போது தான் தனக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போதான் அவங்களுடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லை அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மகிமா எழுந்துட்டா அப்படின்ற சத்தம் கேட்டதுமே இந்த அர்ச்சனாவும் உங்களுடைய கணவரும் ரூம்ல வந்து பார்த்து மகிமா கிட்ட, உன்னை இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், இந்த ஃபோட்டோஸ் எதுவுமே இன்டர்நெட்டில் வெளியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் நான் சொல்கிறபடி கேட்கணும், எனக்கு தேவைப்படுற பணத்தெல்லாம் நீ அப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கா. மகிமாவும் ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த அர்ச்சனாவுக்கு ரொம்பவே பயந்து அவள் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து 3 வருடங்கள் கிட்ட அர்ச்சனா யாரெல்லாம் கை காட்டுறாலோ அவங்க கூட நெருக்கமாக இருக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த அர்ச்சனா சீக்கிரட்டாக வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. இதனால் 4 வருடத்தில் 30 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள், எக்கச்சக்கமான காரு, பசங்களுடைய ட்ரீம்ஸ் காராக இருக்கிற BMW, ஃபோர்டு எண்டோவர், டொயோட்டோ ஃபார்ச்சுனர், மஹேந்திரா தார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காரை வாங்கி அடுக்கவும் செய்கிறாங்க. மறுபக்கம் ஃபேக்காக 2 நிறுவனங்களை நிறுவி அதில் இருந்து தான் வருமானம் வர மாதிரியான பாவனைகளை உருவாக்குறாங்க. அதே சமயம் நகைகள், பணம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அளவுக்கு சேகரிக்கவும் செய்கிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு பங்களா வீடு கட்டியிருக்காங்க. அதோடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபான்னு சொல்லப்படுது. மகிமாவுக்கு இவங்க எதிர்த்து போராடுற அளவுக்கு சக்தியெல்லாம் கிடையாது. இந்த சமயத்தில் தான் 2022 வாக்கில் அக்ஷய் அப்படின்ற ஒருத்தருடைய பழக்கம் இந்த அர்ச்சனாவுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த அக்ஷய் அப்படின்றவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். இவரையுமே எல்லார் மாதிரியும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு ஒரு சல்லாபத்தை உண்டாக்கி இருந்திருக்கா. அதன் பிறகு மகிமாவை காட்டி இவ்வளோ வேணா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு மகிமாவும் இந்த அக்ஷய் அப்படின்ற ஃபிலிம் ப்ரொடியூசரும் ஒன்றா இருக்கிற வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸை இவங்க அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் கிட்ட 10
10 கோடி ரூபாய் கிட்ட பேரம் பேசி இருந்திருக்காங்க. நீங்க நாங்க கேட்குற பணத்தை கொடுக்கலன்னா இது எல்லாத்தையுமே வெளியிட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அக்ஷய்வால் இதை தாங்கிக்க முடியாததுனால நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்காரு. தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தன்னை இந்த தவறுதலுக்கு தூண்டுனாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்காரு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே மகிமாவும் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இதனால் அர்ச்சனா மேலேயே மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எழுவதனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த அர்ச்சனாவை பற்றி சீக்கிரட்டாக தங்களுடைய விசாரணையை பண்ணும்போது தான் நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. சீக்கிரட்டாக அவங்களுடைய பியூட்டி பார்லரில் பாலியல் தொழில் பண்ணது, இந்த மாதிரி மிரட்டி பணம் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 4 வருடத்திற்கு முன்னாடி வரைக்குமே இவங்க சாதாரண மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க. திடீர்னு இவங்க பணக்காரர்கள் ஆயிருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவங்க யார்கிட்டலாம் மிரட்டி பணம் பறிச்சாங்களோ அவர்களை அனைவரையுமே விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அர்ச்சனா மற்றும் அவங்க கணவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் இவங்க ஹனி ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி தற்போதைக்கு கைது பண்ணி அவங்கள ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அர்ச்சனா நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது என்ன சொல்கிறான்னா, நான் இந்த குற்றங்கள் எதுவுமே பண்ணலை, வேணுமுனே என்ன மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கா. தன்னை ஒரு நிரபராதிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே காட்டிக்கிட்டே வரா. அர்ச்சனாவுடைய அப்பாவுக்கு லிங்கராஜ் ஆசாத் அப்படின்ற ஒரு சோசியல் ஒர்க்கர் நண்பராக இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த அர்ச்சனாவுடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க ஏழ்மையான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சொந்த கிராமத்தில் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய பணக்கார கும்பல் அவங்களுடைய இடங்களில் பெரிய கட்டிடங்கள் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதனால் நிறைய பேர் அந்த குடும்பத்தார்களை மிரட்டினாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்த்துக்கிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு எதிராக இவங்க தோத்து தான் போனாங்களே தவிர தங்களுடைய நிலங்களை அவங்களால மீட்டெடுக்கவே முடியல. ஆனாலுமே அர்ச்சனாவுடைய அப்பா மட்டும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தார். இதனால் ஒரு மிரட்டல் கும்பல் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அர்ச்சனாவுக்கு 4 வயது இருக்கும்போதே அவங்கள பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னும், அதில் இருந்தே அவள் இப்போ வரைக்குமே மீளவே இல்லை அப்படின்னும், இதனால் தான் ஒரு ஏழ்மையாக இருக்கிறத அவள் விரும்பலை, எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது ஒரு பணக்கார லைஃப்பை வாழணும் அப்படின்னு சின்ன வயதில் இருந்தே ஆசைப்பட்டா அப்படின்னும், அதனால தான் இப்போ இப்படி மாறிட்டா அப்படின்ற மாதிரி அவர் சில பேட்டிகளில் சொல்லியிருந்திருக்காரு. தற்போதைக்கு அர்ச்சனாவும் உங்களுடைய கணவரும் பெயிலில் வெளியில் வந்துட்டாங்க. இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தவறான முறையில் சம்பாதிக்க நினைக்கிற எதுவுமே எப்போவுமே நிலைத்து நிற்காது அப்படிங்கிறத தான் நிச்சயம் இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களும் ஆன்லைனில் கூட இன்ஸ்டாகிராமோ அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபேஸ்புக் மூலியமாகவோ உங்களுக்கு நடக்கலாம். இதில் நிறைய ஆண்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. ஆப்போசிட்டில் இருந்து திடீர்னு ஒரு வீடியோ கால் வரும், திடீர்னு ஒரு பெண்ணுடைய ப்ரொஃபைல் வைத்து மெசேஜ்லாம் வரும். அந்த மெசேஜை சில பசங்க படிக்கும்போது சபலத்தால் அவங்க கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிர்வாணமாக வீடியோ கால் பேசுகிறது, ரொமான்டிக்காக சேட்லாம் பண்ணுறது, அவங்களுடைய அந்தரங்க ஃபோட்டோக்கள் அந்தரங்க வீடியோக்கள்லாம் அனுப்புறது, இப்படிலாம் பண்ணுறதன் மூலயமா ஒரு கட்டத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி அவங்கள மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சில நண்பர்களுக்கு கூட நடக்கலாம். எனக்கு தெரிந்த சில நண்பர்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பணம் கேட்டு மிரட்டுவாங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்களும் ஆன்லைனில் சுற்றி திரிகிறாங்க. அதனால் நீங்களும் விழிப்புணர்வாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.